السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதான் மாதத்துல அல் குர்ஆனை படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு நமது சில சகோதரர்கள் ஏற்பாடு செய்த இந்த ஜூம் வழியான நிகழ்ச்சியில குர்ஆனின் 30வது ஜுசு அம்ம ஜுசுவினுடைய சிறு அத்தியாயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடராக இந்த நிகழ்ச்சியினை நாம் வழங்கி வருகிறோம். வாரத்தில் 3 நாட்கள், திங்கள், புதன், அதே போன்று வெள்ளிக்கிழமை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாத்திரம் வேறொரு நிகழ்ச்சியை சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இலங்கையைச் சேர்ந்த சர்வதேச அழைப்பாளர் ஷேக் முஜாஹித் ரசீன் அவர்கள் மூலமாக ஜக்காத் சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தொடர்ந்து 1:15 முதல் அசர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்வி பதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனைய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுசு அம்மையினுடைய சிறிய அத்தியாயங்களை நாம் ஒவ்வொன்றாக வாரத்தில் 3 நாட்கள் படித்து வருகிறோம். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நமது சகோதரர்கள், மாணவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு இந்த ரமலானுடைய பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் எனக்காகவும் துஆ செய்தவனாக, முதலாவது நாம் வளமையாக இந்த குர்ஆன் அத்தியாயத்தை ஓதுவோம். இது 108வது அத்தியாயம், சூரா அல் கௌசர் என்று சொல்லப்படும். சூரா அல் கௌசர் 3 வசனங்கள் தான், 10 சொற்கள், 3 வசனங்கள். இப்போ ஒரு ஆளுக்கு யோசனை வரும், இந்த 3 வசனத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல விளக்கம் சொல்லிடலாமல். 3 நாள் விளக்கம் சொன்னால் கூட இது முடியாத அளவுக்கு தகவல்கள் இதிலே நிறைய இருக்கு. தப்சீர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சூரா அல் கௌசர் பல பக்கங்களில் அதற்கு விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில முதலாவது நாங்க வளமை என்ன செய்வோம், சூரா அல் கௌசர் 108வது அத்தியாயத்தை முதலாவது ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அப்போ பெரும்பாலும் இந்த சூறாவை நம்மில் நிறைய பேர் பாடமாக்கியிருப்போம். இந்த சூறாவை கூட பாடமாக்க இல்லைண்டா நாம் குர்ஆன்ல எந்த அளவுக்கு ஒரு வங்குரோத்து நிலையில இருக்கிறோம்ன்றத நீங்க முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த சூறாவை முடியுமானவரையும் குறைந்தபட்சம் குல் ஹுவல்லாஹ் சூறாவை விட சின்னது இந்த சூறாவை பாடமாக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சியோம். பாடம் இல்லாதவர்கள் பெரும்பாலும் பாடமாக இருப்போம். அப்ப இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நாங்க என்ன செய்வோம், பார்த்துருவோம். இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன, கருத்து இதுக்கு. சூரா அல் கௌசர், இந்த சூறாவுக்கான பெயர் என்னன்னு சொன்னா, அதாவது அதிக நன்மைகள் அப்படின்னு கருத்து. இதுக்கு இந்த சூரா அல் கௌசர்ன்றதுக்கான மொழியில இதுக்கு சில கருத்து முரண்பாடு இருக்குது. என்ன அர்த்தம் கொடுக்குறேன்னு நான் இன்ஷா அல்லாஹ் அதை தஃப்சீருக்குள்ள உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். 108வது 3 வசனம் தான் சூரா அல் கௌசர்ண்டா மிகுந்த நன்மைகள் அப்படின்னு அர்த்தம். அதே நேரம் சில தஃப்சீர்கள்ல சில தர்ஜுமாக்கள்ல நீர்த்தடாகம் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. அல் கௌசர் என்ற நீர்த்தடாகம். இது சம்பந்தமான விரிவான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க வகுப்புக்குள்ள போய் தெரிஞ்சுக்கொள்ளும். முதலாவது இன்னா அஅதைனாக்கல் கௌசர்,
இன்னா நிச்சயமாக நாம் அஅத்தைனாக உங்களுக்கு தந்திருக்கிறோம், வழங்கி இருக்கிறோம் அல்லது கொடுத்திருக்கிறோம். அஅத்தான்றது வழங்குதல், வழங்குதா? ஆனா அஅத்தைது வழங்குதா? நான் வழங்கினேன் அர்த்தம். இன்னா அஅத்தைனாக நிச்சயமாக நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அல் கௌசர், அதாவது அல் கௌசரை வழங்கி இருக்கிறோம். அப்ப இதுல மூன்று சொல். இன்னான்றது நிச்சயமாக நாம் அத்தைனாக்க உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அல் கௌசர், கௌசரை. ஓதும் போது சில ஆளுக்கும் இன்னா அத்தைனா கல் கௌசர், நாங்க உங்களுக்கு கல் கௌசரை வழங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிலவங்க நினைக்கிறாங்க. இன்னா அத்தைனா கல் கௌசர், இன்னா அத்தைனா கல் கௌசர் அல்ல, இன்னா அத்தைனா கல் கௌசர். சேர்த்து ஓதும் போது இன்னா அத்தைனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது சுருக்கம்? நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அல் கௌசரை வழங்கி இருக்கிறோம். கௌசர் என்றா என்னன்றதை தஃப்சீருக்குள்ள நான் சொல்றேன். எனவே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க என்ன செய்யுங்க, ஃபன்றது ஆகவே நாம் இப்படி ஒரு கௌசரை உங்களுக்கு வழங்கி இருக்கிற காரணத்தால், இந்த ஃபா என்பது சபபியான்னு சொல்லுவாங்க அரபுல. எனவே நாம் உங்களுக்கு கௌசரை வழங்கி இருக்கிறோம், ஆகவே நீங்க என்ன செய்யணும், ஸல்லி லிரப்பிக், உங்களது ரப்பை நீங்கள் அவனுக்காக தொழுங்க, வன்ஹர் அவனுக்காக நீங்கள் அறுத்து குர்பானியும் கொடுங்க, அல்லது அல்லாஹ்வுக்காக நீங்கள் அறுத்து பலியிடவும் செய்யுங்கள். இரண்டாவது விஷயம். மூன்றாவது நஹர, இதுல வன்ஹர் அப்படின்றது ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க நஹர்ன்றது. ஆனால் பொதுவாக ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுப்பதற்கு ஒரு பொது சொல்லாகவும் நாம் இதை பயன்படுத்தலாம். வன்ஹர் அப்படின்றது மக்கள் அதிகூடிய பயனடையக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்க பயன்படுத்தலாம். ஒட்டகம் கொடுக்கறதாலதான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால கிட்டத்தட்ட 100 ஒட்டகம் கொடுத்தாங்களே. இந்த ஒட்டகம் கொடுக்கறதுன்றது அதிகூடிய நன்மையை தரக்கூடியது. அல்லாஹ் அந்த வார்த்தையை இதுக்கு சொல்லி இருந்தாலும் இதனுடைய அர்த்தம் என்ன, நீங்க தொழணும் அல்லாஹ்வுக்காக, நீங்க குர்பானி அறுத்து பலியிட வேண்டும். மூன்றாவது வசனம் சொல்றான், இன்ன ஷானிஅக, நிச்சயமாக உங்களுடைய பகைவன், எவன் உங்கள் மீது வெறுப்பு வச்சுக்கிறானோ, எவன் உங்களை விரோதித்திருக்கிறானோ அந்த பகைவன், நிச்சயமாக உங்களுடைய பகைவன் உவல் அப்தம், அவன்தான் என்னது, நன்மைகளற்றவன். இன்னொரு மொழிபெயர்ப்புல சொன்னா அவன் சந்ததியற்றவனாக இருக்கிறான், நன்மைகளை இழந்தவனாக அவன் இருக்கிறான். அபுத்தர் என்பதற்கு அதான் அர்த்தம். ரைட். இப்ப நாங்க இந்த சூராவுடைய தஃப்சீருக்கு நாங்க போவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாங்க வளமையாக அது படிச்சுக்கிறோம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் இதை ஓதுகிறேன். அவன் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். அவனுடைய பண்பு, அவனுடைய தாத்து சிஃபா தாத்தியா, அவனுடைய பண்புகளில் உள்ளதான் அவன் அளவு கடந்த இரக்கக்காரன். அர் ரஹீம், அவன் இரக்கம் மூமின்கள் மீதும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அளவு கடந்து இரக்கம் காட்டும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பிக்கிறோம். இந்த சூரா என்பது இது அக்ஸரு சூரா அல் ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல மிகச்சிறிய சூரா இந்த இன்னா ஆத்தீனா தான். குர்ஆனுடைய மிகச்சிறிய சூரா எதுன்னு கேட்டா அல் கௌசர் என்பது பதிலாகும். இதனுடைய ஆயத்து சுமார் 3 வசனங்கள், 3 வசனங்கள் தான் இது இருக்கிறது. அதது ஆயாத்திஹா ஸலாஸா. இந்த சூரா அல் கௌசர் என்று சொல்லப்படும். சூரா அல் கௌசர், சிலவங்க இன்னா ஆத்தீனாக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இது சூரா அல் கௌசர் என்ற பெயரை கொண்டு இந்த சூரா தொடங்கப்பட்டிருக்கிறது. கௌசர், இந்த கௌசர் என்றால் என்ன, இது முக்கியமான நம்ம முதலாவது பார்க்க வேண்டியது. நம்ம அதுக்கு போக முன்னுக்கு இந்த சூரா மக்காவில் இறங்கிய சூரா என்பது பிரபல்யமான தஃப்சீர் ஆசிரியர்களால் சொல்லப்படுது. சில போது மதீனாவில் இறங்கியதாகவும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்பதற்கு நேரடியான ஒரு ஆதாரம் இல்லாத போது நாங்க அதை ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டா எடுக்க வேண்டிய தேவையில்லை. இது மக்காவில் இறங்கியதற்கான வலுவான ஒரு அந்த குர்ஆனுடைய வசனங்களை வச்சு நாம விளங்கிக் கொள்ளக்கூடியதாகி மதீனாவில் இறங்கிய காரணம் இருக்குது. இது கருத்து முரண்பாடு உட்பட்ட ஒரு விஷயம். இப்போ இந்த மக்கி மதனி என்ற சம்பந்தமாக ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லணும். அதாவது மக்காவில் இறங்கியது மதீனாவில் இறங்கியதுன்னு எதை வச்சு முடிவெடுக்கிறது? சில வசனம் மக்காவில் இறங்கி இருக்கும், ஆனா அந்த வசனம்
மக்கி அல்ல, அது மதனின்னு சொல்லுவாங்க. இப்ப எதை வச்சு இந்த முடிவு எடுப்பாங்கன்னா, ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனங்களுக்கு மக்கி வசனம்னு சொல்லப்படும். மக்கா வாழ்க்கையின் போது இறங்கிய வசனம் அர்த்தம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போன பிறகு இறங்கிய வசனங்கள் மதனி வசனங்கள் என்று சொல்லப்படும். அது ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது இறங்கினாலும் அந்த வசனம் மதனி தான். ஏன்னா ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனா வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட வசனம் அர்த்தம். சில நேரம் மதீனா இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாவது வெளியிடங்கள்ல ஒரு பயணத்தில் இருக்கும்போது இறங்கி இருந்தாலும் அது ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கினா இருந்தா மதனின்னு சொல்லுவாங்க. தாயிஃப்ல இறங்கினா தாயிஃப்னு சொல்லல, அப்படித்தானே? அப்ப இத நீங்க சுருக்கமா தெரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு மேலதிகம் நிறைய விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. இப்ப நாங்க வருவோம். இன்னா அஅதைனாக அல் கௌசர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு கௌசர் என்கிற ஒன்றை தந்திருக்கிறோம். இந்த கௌசர் என்றால் என்ன? உங்களுக்கு கௌசரை தந்திக்கிறோம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் கௌசரை தந்திக்கிறோம். அது என்ன கௌசர்டா? இந்த கௌசர் என்பது இதற்கு லுகால பாசையில 2 அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது அர்த்தம் என்னன்னு சொன்னால், இது அல் ஹைருல் கசீர், அதிகமான நன்மைகள் அர்த்தம். அதாவது ஃபௌஅல் என்ற ஒரு வஸ்ன் அரபுல சொல்லுவாங்க. ஃபௌஅல் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, உதாரணமா கசீர்னு நம்ம சொல்றோமே, கசீர்ண்டா நிறைய, ஆனா ஐந்தி கசீர், ஆனா ஐந்தி கசீர் அல் மால்மாங்க, என்னோட நிறைய காசிப்பா, அவ்வளவுதான் சொல்றேன். அதான் நஃபர் கசீர் கலாம்பாங்க அரபியல், தான் கூட பேசுறாங்க அப்படிம்பாங்க. இந்த கசீர்ன்றது அதிகம், நிறைய அர்த்தம். கௌசர்ண்டா மிக 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 அதிகம் அர்த்தம். அந்த ஃபௌஅல் என்ற அந்த அரபு சொல்லாடல் அது பயன்படுத்தப்பட்ட அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது அதாவது மிக அதிகமானதுன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப முதலாவது இன்னா அதைனாக்கல் கௌசர் என்ற அந்த மொழியில அர்த்தம் என்னென்றால், உங்களுக்கு நாங்கள் மிக அதிகமானவைகளை தந்திருக்கிறோம், அல்லது அதிக நன்மைகளை நனவுகளை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இதான் அர்த்தம். உங்களுக்கு நாம் மொழியில சொல்றா இந்த அதிக நன்மைகளை நாங்கள். அதனால அந்த அத்தியாயத்துக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கப்படும் போது என்ன சொல்றாங்க? அதாவது மிகுந்த நன்மைகள்னு சொல்றாங்க, அதிகமான நன்மைகள் அப்படின்னு தலைப்பு போட்டிப்பாங்க. சில இடத்துல கௌசர் என்ற நீர்த்தடாகம்னு போட்டிப்பாங்க. அப்படி ஒரு கருத்தும் இருக்குது. அப்ப இந்த இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அத்வாஉல் பயான்ல இந்த கௌசர் என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தப்சீர்கள் அந்த 2 அர்த்தங்களையும் சொல்றாங்க. அதாவது மேற்கோளுக்காக நான் ஒரு தப்சீரை சொன்னேன். இதுல ஒன்னும் அலமுண்டா என்னன்னா, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அந்த அல் கௌசர் என்ற நீர் தடாகம் அது எங்க வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அதாவது சொர்க்கத்தில இருந்து வரக்கூடிய 2 மீசாபுகள், மீசாம்டா அந்த சொர்க்கத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய 2 அந்த நதிகள் ஊடாக, அந்த ஊற்றுக்கள் ஊடாக மனிதர்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று திரட்டப்படுவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி கமிக்தாரி மீல், கியாமத்துடைய நாளிலே சூரியன் ஒரு மீல் அளவுக்கு கொண்டு பணிக்கப்படும். மீல் என்றா என்ன? இந்த மீல் என்பது 2 அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. அல் மீல் அல்லது துத்தஹலு பிஹில் ஐன், ஒன்னு கண்ணுக்கு சுருமா போடுற குச்சி அளவு, அல்லது மஷாஃபத்தல் அர்த், பூமியினுடைய அந்த எல்லை 1 மைல் என்று சொல்லுவோம். அப்ப சூரியன் 1 மைல் அளவுக்கு, ஒன்னு குச்சி அளவுக்கு இல்லாட்டி 1 மைல் அளவுக்கு அதாவது பணித்து கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில் மக்கள் வியர்வை வெள்ளத்திலே மூழ்கி இருப்பார்கள், அகோரத்துல இருப்பாங்க. அந்த நேரத்துல 2 முக்கியமான சப்ஜெக்ட் பேசணுங்க. ஒண்ணு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹின், 7 கூட்டத்தார்கள் அல்லாஹு தஆலா அந்த அகோரமான நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொண்டு நிழல் கொடுக்கிறான். இமாமுன் ஆதிலுன், நியாயமான ஆட்சியாளர், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே வளர்கிற வாலிபர், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் பள்ளியோடு சம்பந்தமுள்ள உள்ளத்தை உடைய மனிதர், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்த, அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொண்ட, அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து கொண்ட 2 நண்பர்கள், வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்து ذات மன்சிபின் வ ஜமாலின், அழகான பெரிய குலத்தைச் சேர்ந்த பெரிய பொசிஷன்ல உள்ள ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கின்ற போது ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா, அதாவது ஒரு தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், எந்த அளவுக்கு சொன்னா தன்னுடைய வலது கை கொடுக்கக்கூடியது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு மிக ரகசியமாக தர்மம் கொடுக்கிறார். வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் வஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனியிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைச்சு கண்கள் கண்ணீர் வடிக்கிறதே. இந்த 7 கூட்டத்தை சொன்னாங்க, அல்லாஹ்ட நிழல் கிடைக்கும் அந்த மஹ்ஷர்ல.
இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன, அல்லாஹ் தாலா இந்த கௌசரை அல்லாஹ் தாலா இந்த மஹ்ஷர்ல ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பான். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினருக்கு நீர் புகட்டுவார்கள். கௌசர்னா என்ன, கிட்டத்தட்ட சொல்றாங்க, அது ஹதீஸ்கள்ல நிறைய வருது. அதாவது ஜசீரத்துல் சவுதியில இருந்து அப்படி யமன் வரைக்கும், இந்த ஓமான் யமனிக்கு இந்த நம்ம உட்கார்ந்திக்கிறோமே, இங்க இருந்து கிட்டத்தட்ட மதீனா தூரத்தை பாருங்க, சரிதானே? அப்படி சில ஹதீஸ்கள் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அதே மாதிரி மற்ற பக்கத்தால ஷாம் ஒரு சதுர வடிவமாக, அதுல நீள அகலம் எல்லாம் ஒரே கணக்கு தான். வேறொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மாதம் பயணம் பண்ணக்கூடிய தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு தொங்கல்ல இருந்து மறு தொங்கலுக்கு போறோம். அவ்வளவு பெரிய அந்த ஒரு நீர் தடாகம் ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு மஹ்ஷர்ல கொடுக்கப்படும். அந்த தண்ணி எங்க இருந்து வரும்? சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தண்ணீரை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அல்லாஹ் நபியுடைய அந்த நபிக்கு கொடுத்திருக்கான். நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது அர்த்தம். எப்படி இந்த அல் கௌசர் என்பதற்கு இந்த தடாகம் என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கிறாங்க. அது அலமுன், அது ஒரு இடத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பத்தி பேசுது என்று சொல்றாங்க. அப்ப இந்த கௌசர் என்பது பல கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும். கிண்ணங்களுடைய அளவு எந்த அளவுக்குன்னு சொன்னா, இது சம்பந்தமாக சில ஹதீஸ்களை பார்ப்போம். நீங்க சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கத்துல நான் சொல்றது 4608வது ஹதீஸ நீங்க எடுத்து பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 4608வது ஹதீஸ் எடுத்து பாருங்க. அன் அபீதர், அபூதர் ரலியல்லாஹு சொல்லப்படுது. அதாவது மா ஆனியத்துல் ஹவுத், இந்த ஹவுதுல் கௌசர்னு சொல்லக்கூடிய இந்த நீர்த்தடாகத்தினுடைய அந்த ஆனியா கிண்ணங்களை பத்தி கேட்கப்பட்டது. வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ல ஆனியத்துஹு அக்ஸர் மின் அததி நுஜூமிஸ் ஸமா வ கவாகிபிஹா. அதாவது வானத்திலே காணப்படக்கூடிய அந்த மேகம் இல்லாத, அதாவது எந்த மறைப்பும் இல்லாத அந்த மேகத்துல இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல நீங்க பார்க்கிற வானத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரன் அளவுக்கு அதனுடைய கிண்ணங்கள் இருக்கும். அவ்வளவு கிண்ணங்களை அல்லாஹு தஆலா அதற்காக தயார்படுத்தி வைத்திருப்பான். ஆனியத்துல் ஜன்ன, அது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கிண்ணமாகும். அது எப்படி முத்துக்களால் இருக்கும், நடுவுல துளை போடப்பட்ட அளவுக்கு இருக்கும். அதாவது அவ்வளவு ஒரு முத்துக்களாக அந்த கிண்ணங்கள் இருக்கும். அந்த கிண்ணங்கள் மன் ஷரிப மின்ஹா லம் யத்மா ஆகிர மாலி, ஒரு முறை தண்ணி குடிச்சா அந்த மஹ்ஷர் மைதானத்துல இன்னொரு முறை அவருக்கு தாகம் வராது. இப்ப நீங்க நினைக்கலாம் மஹ்ஷர் மைதானத்துல நம்ம ஹாஃப் அன் அவர்ல அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இல்ல, அங்கு பல வருடம், பல 1000 வருடங்கள் அங்க நிக்கணும், பல 1000 வருடங்கள் அங்க தங்கணும். அப்படிப்பட்ட நீண்ட காலம். ஒரு முறை குடிச்சா போதும் உங்களுக்கு. அங்க கொஞ்சம் பேர் வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட தண்ணி குடிக்க, மலக்குமார்கள் அடிச்சு விரட்டி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, இது என்னோட ஆளுக்கு, என்னோட சமுதாயம் உம்மத்தா. உங்களுக்கு தெரியுமா, உங்களோட மறைவுக்கு பிறகு எங்க மார்க்கத்தை எப்படி மாத்தினாங்க. அப்ப மார்க்கத்தை மாற்றிய, மார்க்கத்திலே புதிய விஷயங்களை உண்டாக்கிய, அடிப்படை அந்த பித்அத்துகளை உருவாக்கியவர்கள் அங்க தண்ணி குடிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா எப்பவுமே நபி வழியோடு நாம் வாழணும், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சொன்னாங்க, அதனுடைய அந்த விசாலம் என்பது மாபைன அம்மான், அதாவது அம்மானுக்கும் இலா ஐலா அந்த ஒரு இடத்தை சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க அதனுடைய அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னா மாஉஹு அஷத்து பயாதன் மினல் லபன், அதாவது இந்த பாலை விட மிக வெண்மையாக இருக்கும், அத தேனை விட மிக இன்பமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த மஹ்ஷர் மைதானத்துல மனிதர்கள் எழுப்பப்படுகிற அந்த அகோரமான நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தடாகம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த தடாகம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுதுன், நான் ஹவுதுல உங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக உங்களுக்கு முன்பே நான் போய் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். நான் அப்படி அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றது அல் கௌசர் என்பது இதையும் எடுக்கும், இதுதான் என்பதல்ல. அதிகமான நன்மைகள்ல இந்த கௌசரும் உள்ளடங்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள், குறிப்பாக தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. நவீன கால அறிஞர்கள் ஒருவரான சாலிஹ் அல் ஃபௌசான் ரஹிமஹுல்லா, மணிக்கணும் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா, அவங்க தன்னுடைய ஜுஸு அம்ம என்ற இந்த அம்ம ஜுஸுல சூரா அல் கௌசருக்கான அந்த தஃப்சீர்ல இந்த செய்திகளை மிகச் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாவும் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த கௌசர் சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம்ல இன்னும் சில, புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தியை பார்ப்போம். 4964வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருது. அத்தைத்து அலா நஹரின் ஹாஃபதாஹு
ஹிபாபுல் லுஇ முஜவ்வஃபன் அப்படின்னாங்க. நான் லம்மா உரிஜ, அதாவது மிஅராஜ் விண்ணுலக பயணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் ஒரு ஆற்றுக்கு அருகிலே கொண்டு வரப்பட்டேன். அந்த ஆற்றினுடைய 2 ஓரங்களிலும், அதாவது ஹிபாபுல் லுஇ முஜவ்வஃபா, நடுவுல துளைக்கப்பட்ட விதமான முத்துக்கலசங்களை எனக்கு காட்டப்பட்டது. எனவே கேட்டாங்க, ஃபகுல்து மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன? ஹாதா அல் கௌசர், இதுதான் அல் கௌசர், அந்த நீர் தடாகம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம். சஹீஹ் புகாரியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 6581 இலக்கத்துல இந்த செய்தி இருக்கு. இதே மாதிரி ஒரு செய்தி தான். என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க என்னன்னு, கௌசர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பார்க்கலாம், அல்லதி அதாக ரப்பு, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதாக அல்லாஹ் சொல்றானே, இன்னா அதைனாக்கல் கௌசர். இந்த கௌசர்னா என்ன? அல்லதி அதாக, அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்றானே உங்களுக்கு தந்திருக்கிறான். ஃபஇதா தீனுஹு அவ் தீபுஹு, அதனுடைய அந்த மண்ணும் அல்லது அதனுடைய அந்த நறுமணமும் மிஸ்குன் அத்ஃபர்ன், அது அதாவது மிஸ்குன்னு சொல்லுவாங்களே, கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி சஹீஹ் புகாரில 4965 இந்த செய்தியை பார்க்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இன்னா அத்ரீனாக்கல் கௌசர் அப்படின்னு சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அப்படின்னா என்னன்னு, காலத் நஹ்ருன் ஊதியஹு நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவ இந்த மாதிரி அதனுடைய கிண்ணங்கள் அததுன் நுஜூம்ன்றாங்க, நட்சத்திரங்கள் அளவுக்கு இருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப இது மாதிரி புகாரில 4966 இந்த செய்தி வருது. அதே மாதிரி அபூதாவுதுல 4747 இந்த செய்தியை பார்க்கலாம். அப்ப முதலாவது விஷயம் என்ன? இன்னா அத்ரீனாக்கல் கௌசர் என்று நம்ம புரிஞ்சு கொள்வது, அல் கௌசர் என்ற நீர் தடாகத்தை தான் எடுக்கிறது என்றால் நிறைய ஹதீஸ்கள் இதுக்கு. நான் சொன்னது ஒரு கொஞ்சம் தான். ஹதீஸ்ல புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், நசாயி போன்ற எல்லா கிதாபுகளையும் இதை பற்றிய செய்திகள் வந்திருக்கிறது. முதல் வகையான புரிதல். இரண்டாவது என்ன? அதிகமான நன்மைகளை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்ற அர்த்தமும் எடுக்கும். அப்ப இந்த அர்த்தத்தை தான், அதாவது சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் இது போன்ற நிறைய ஏராளமான தஃப்சீர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அதிகமான நன்மைகளுக்குள் இந்த கௌசரும் வரும். கௌசரும் முக்கியமானது. இந்த கருத்தை நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் போன்றவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் போன்றவர்களும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது ஹைருன் கஸீருன் ஃபி துன்யா வல் ஆখিরাத், இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தந்திருக்கிறோம். அந்த நன்மைகள் உள்ளதான் ஃபமின் ذلك அந்நஹருல் அதீம், இந்த மிக பிரமாண்டமான ஹவுதும் அடங்கும். அல்லதி ஃபில் ஜன்னah, அது சொர்க்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆறாகும். மன் கான வாரிதன் அலா ஷரீஅத்திஹி ஃபித் துன்யா, யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ, கான வாரிதன் அலா ஹவுதிஹி ஃபில் ஆகிரத்துல அந்த ஹவுதுல அவர் தண்ணி குடிப்பார். வமன் லம் யகுன் வாரிதன் அலா ஷரீஅத்திஹி, யார் ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றலையோ அவர் அங்கே தடுக்கப்படுவார். இதான் சுருக்கம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதாவது அல்லாஹ் சொல்றானே, உங்களுக்கு இன்னா அத்தைனாக்கல் கௌசர், உங்களுக்கு நாங்கள் அதிக நன்மைகளை தந்திருக்கிறோம். அதுல முக்கியமானது என்ன? இந்த நீர் தடாகமும் மிக பிரதமானதாக. அது மட்டுமல்ல, இது உமூமன் பொதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட ஏராளமான நன்மைகளை பற்றியும் இந்த வசனம் பேசுகிறது என்று தப்சீர் உலமாக்கள் சொல்றாங்க. புகாரில் ஒரு செய்தி வருது, 335 இலக்கத்துல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். எப்படி? உதீது ஹம்சன் லம் யுஅதஹுன்ன அஹதுன் கப்லி, நான் 5 விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கிறேன். அந்த 5 விஷயங்களும் எனக்கு முன்னுள்ள எந்த ஒரு நபிக்கும் அது வழங்கப்படவில்லை. 5 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னால், நுசிர்து பிர்ருப் மசீரத ஷஹரின், அதாவது எனக்கும் எதிரிகளுக்கும் இடையிலே, அதாவது ஒரு மாச கால தூரம் பயணம் போற இடத்துல உள்ள ஆட்க எனக்கு பயப்படுற மாதிரி அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். நுசிர்து பிர்ருப், பயம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு? ஒரு மாசம் நீங்க நடந்து போற தூரம் அளவுக்கு அல்லாஹ் முஹம்மதுன்னா பயப்படுற அளவுக்கு ஆக்கி வச்சுக்கிறான். இது எனக்கு அல்லாஹ் செஞ்சுக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத். மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காம ரசூலுல்லாஹ்வோட பேரை கேட்டா ஒரு மாச தொலைவில் உள்ளவங்க கூட பயப்படுறாங்க. இது ஒண்ணு.
இரண்டாவது எனக்கு பூமியை அல்லாஹு தஆலா தொழுமிடமாகவும் துப்புரவாகவும் ஆக்கிக்கிறான். எங்க வேண்டாலும் தொலைல எனக்கு குறிப்பிட்ட சில இடங்கள் விதிவிலக்காக்கப்பட்டது. ஏன்னா ஒட்டக தொழுவோம் அந்த மாதிரி இடங்கள்ல. அப்ப மஸ்ஜிதாக பூமி ஆக்கப்பட்டிருக்கிறது. இது எனக்கு தரப்பட்ட இரண்டாவது விஷயம். மூணாவது, ஐயுமா ரஜுலின் மின் உம்மத்தி அதரக்கத்து ஸலா ஃபல்யுஸல்லி. என்னுடைய உம்மத்துல யார் தொழுகையை அடைகிறாரோ அவர் அங்க தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி உஹில்லத்திலியல் மகானிம், கனிமத்துகள் எனக்கு ஹலாலாக்கப்படுகிறது. கனிமத்துனா என்ன? யுத்தத்துக்கு போனா அந்த யுத்தத்துல போய் கிடைக்கக்கூடிய எதிரிகள் விட்டுட்டு போற அந்த பொருள்கள் எடுக்கலாம். இது எனக்கு ஹலால். கடந்த கால நபிமார்களுக்கு அது ஹலால் இல்லை, எனக்கு அது ஆகுமாக்கப்படும். வலம் தஹில்ல லி அஹதின் கபில், எனக்கு முன்னால் உள்ள எந்த ஒரு நபிக்கும் அது ஆகுமாக்கப்படல. வஉதீது ஷஃபாஅ, மறுமை நாளிலே எனக்கு ஷஃபாஅத், பரிந்துரைக்கின்ற ஷஃபாஅத் வழங்கப்பட்டிருக்கு. ஆத்தி முஹம்மது, அதாவது வருது ஹதீஸ்ல வருது ஷஃபா, நான் பரிந்துரைப்பேன். நாளை மஹ்ஷர்ல மக்கள் எல்லாம் ஆதம் நபிட்ட போங்க, ஈசா நபிட்ட போங்க, இப்ராஹிம் நபிட்ட போங்க, நூஹ் நபிட்ட போவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அங்க போங்க. ஆதம் நபி சொல்லுவாரு நூஹ் நபிட்ட போங்க பாரு. இப்படி ஒவ்வொரு ஆளும் இன்னொரு ஆள்கிட்ட அனுப்புவாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் தான் என்ன செய்வாங்க? இந்த உம்மத்துக்காக, மக்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுப்அஸு இலா கௌமிஹி ஹாஸா, அதாவது நபிமார்கள் அவங்களோட சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. குறிப்பாக இப்ராஹிம் நபி எடுத்துக்கிட்டா இப்ராஹிம் அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார். நூஹ் நபி எடுத்துக்கிட்டா இலா கௌமிஹி, இப்ராஹிம் இலா கௌமிஹி, எல்லாம் அவங்களோட சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் புஇஸ்து இலன்னாஸி ஆம்மா, நான் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இது என்ன வழங்குது? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட மிகுந்த கைறுகளை இது காட்டுது. இது முக்கியமான ஒரு நபிமொழி. ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட கைறுகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா மகாமும் மஹ்மூத் என்று ஒரு விஷயம் சொல்றோம். ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வ பஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதா. படிச்சுப்பீங்க. அதாவது இந்த பாங்கு ஓதிக்கும் பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வ பஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. அல்லாஹ் இத குர்ஆன்லயும் சொல்றான். அஸா அன் யப்அஸக ரப்புக் மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? மகாமும் மஹ்மூதா என்ற அந்த இடத்திலே எழுப்புவதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன், எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுவும் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒண்ணு. இந்த ஷஃபாத் நான் சொன்னேன், இதை நீங்க புகாரில 6556 இலக்கத்துல பாருங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்துல மக்கள் இந்த விசாரணை தாமதமாகிக்கிட்டே போகுது. நீண்ட நாள் போய்கிட்டே மக்கள் எல்லாம் முண்டு திரள்றாங்க. சொல்றாங்க நாங்க போய் நம்ம தந்தை ஆதம் கிட்ட போய் பேசுவோம் நம்மளோட விஷயத்தை அப்படின்னு. ஆதம் ஃபயகூலூன், ஆதம் கிட்ட வருவாங்க. அன்தல்லதி خلقك الله بيدي, அல்லாஹ் தான் அவன் கையால உங்களை படைச்சான். ونفخ فيك من روحي, அவன் உங்களுக்குள்ள உயிரை ஊதினான். وامر الملائكه فسجدوا لك, மலக்குமார்களை உத்தரவிட்டான் உங்களுக்கு சுஜூது செய்யுமாறு. ஃபஷ்ஃபஅ லனா இன்த ரப்பி, ரப்பு கிட்ட நீங்க எங்களுக்காக கொஞ்சம் சிபாரிசு பண்ணி எங்களை கொஞ்சம் அவசரமா எங்களை விசாரிச்சு எங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்ல சொல்லுங்க. ஃபயகூல் லஸ்து ஹுனாக்கும், எனக்கு ஏலா பாப்பா, என்னுடைய பாவமே பெருசு, என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்கல, நான் ஒன்னும் செய்யலாதுன்றாங்க. அப்படியா இருந்தா நீங்க தூணி நூஹன், நூஹ்கிட்ட போகண்டாம், அவர் தான் முதல் தூதர். நூஹ் நபிட்ட வருவாங்க. அவரும் அதே மாதிரி சொல்லுவாரு, நான் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு எனக்கு தெரியலன்னு நான் பயந்து இருக்கிறேன். வயத்குரு ஹத்திஅத்தஹு தூணி இப்ராஹிம், இப்ராஹிம் கிட்ட போங்கம்பாங்க. அவர் சொல்லுவாரு இத்தஹதல்லாஹு ஹலீலா, அல்லாஹ் வர உச்ச நண்பராக ஆக்கிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வருவாங்க. அவர் சொல்வாரு நான் செஞ்ச தப்பு செலவிக்குது, எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல, நீங்க என்ன செய்ய, மூசாட்ட போங்கம்பாங்க. கலிமத்துல்லா, மூசாஹுத்தால் அல்லாஹ்வோடு பேசினார், அங்க அவங்க வருவாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க சொல்லுவாங்க எப்படி, மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க ஈசா கிட்ட போங்க. நாங்க ஈசா நபி கிட்ட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போங்க. நீண்ட செய்தி இது, சுருக்கமா சொல்றோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்பாங்க. சுஜூதுல விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க, அல்லாஹ் என்னை அழைப்பான். உங்களோட தலையை தூக்குங்க, செல் துஅதா, கேளுங்க என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் வழங்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்வை புகழ்ந்துபட்டு என்ன செய்வாங்க, அந்த பரிந்துரைப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா, இது இந்த நீண்ட செய்தி, இதோட சுருக்கம் அந்த ஷிஃபாஅத் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்படும். இதே மாதிரி இமாம் ஷன்கீத் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய அத்வாவுல் பயான்ல ஒரு 10-20 விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட
மறுமையில் வழங்கப்பட இருக்கிற அநேகமான கயிறுகளை ஒரு 15 விஷயத்துக்கு மேல கொண்டுட்டு வராங்க. அதுல 1-2 மட்டும் சொல்றேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கது ஆதைனாக சபஅன் மினல் மசானி. நம்ம சூரா ஃபாத்திஹாவை படிக்கும்போது இதை படிச்சோம். உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிக்கிறோம்? சபஅன் மினல் மசானி, திரும்பி திரும்பி ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை தந்திருக்கிறோம் சூரா ஃபாத்திஹாவை. வல் குர்ஆனல் அதீம், மகத்தான குர்ஆனை தந்திருக்கிறோம். அப்ப இது ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கயிறு. ஏன்னா ஹைரன் கசீரன் நம்ம சொல்றோமே, அதிகமான நலவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நீங்க பார்க்கலாம் சூரா இந்த வத்துஹா வல்லைலில வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்பா. உமது இறைவன் உங்களுக்கு நிறைய தருவார், நீங்கள் அவனை நீங்க திருப்திப்படுவீர்கள். வலசௌஃப யுதீக, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தருகிறார். என்னது? நீங்கள் அவனை பொருந்திக் கொள்வீர்கள். அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் தஆலா அப்படியே என்ன செய்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல செஞ்ச நியாமத்துகளை ஞாபகப்படுத்துறான். உங்களை அனாதையாக கண்டு உங்களை அரவணைக்கலையா? நீங்கள் சரியான வழியை தெரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள், சரியான பாதையில உங்களை வழிகாட்டலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏழையாக இருந்தீர்கள், உங்களை பணக்காரனாக்கலையா அப்படின்னு சொல்லி போட்டு சில நியாமத்துகளை சொல்றான். அதே மாதிரி அலம் நஷ்ரஹ்ல சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களோட உள்ளத்தை உங்களோட உள்ளத்தை நாம் விசாலமாக்கலையா, உங்களோட கஷ்டங்களை உங்களை விட்டு நீக்கலையா. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னா லைலத்துல் கத்ர்னா, லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு நாம் ரமலான்ல அடைய இருக்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கிய ஏராளமான கயிறுகளை இந்த உலகத்திலும் வழங்கினான், மறுமையிலும் வழங்க இருக்கிறான் என்ற நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். எனவே இதுல குலாசா, இதுல சுருக்கம் என்னன்னு சொன்னால் அல் கௌசர் அப்படின்னா யானி அல் கைருல் கசீர், அதிகமான கயிறுகள், நிறைய நன்மைகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான், வழங்கி இருக்கிறான் அல்லது வழங்கி இருக்கிறான். இதுல ஒன்றுதான் வமின்ஹுன் நஹர் அல்லதி ஃபில் ஜன்னah. அதுல அந்த மகத்தான அல்லாஹ் வழங்கியவைகளில் உள்ளதுதான் இந்த சொர்க்கத்தில் உள்ள ஜன்னah, அந்த நஹர் ஆகும். மஹ்ஷர் மைதானத்துல மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிற அந்த ஹவுத், சொர்க்கத்தில இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் ஆகும். எனவே இந்த கௌசரை நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்றதுல நாங்க 2 வகையாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் உங்களுக்கு இந்த ஹவுதை தந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளவும் முடியும். அதே மாதிரி அல் கைருல் கசீர், அதிகமான நன்மைகளை தந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த நன்மைகளில் மிக பிரதானமானதாக இந்த அல் ஹவுதுல் கௌசரை நாங்கள் என்ன செய்யலாம்? அந்நஹரை சொல்லலாம். இது நாங்க இன்னா அஅதைனாகல் கௌசர், இது புரிஞ்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். சுருக்கமாகவும் ஓரளவுக்கு நான் விரிவாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். 2வது வசனம் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க என்ன செய்யுங்க? ஃபஸல்லி லிரப்பிக், நீங்கள் உங்களது ரப்புக்காக தொழுங்க. நபிக்கு சொல்றான், நபிக்கு மட்டுமல்ல, இதை உம்மத்துக்கு சொல்றாங்க. ஃபஸல்லி லிரப்பிக், உங்களோட ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள், இஹ்லாஸா இருக்கணும் உங்களோட தொழுகை. வன்ஹர், அவனுக்காகவே நீங்கள் பலியிட வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும். அப்ப இந்த விஷயம் அல்லாஹு தஆலா என்னத்துக்கு சொல்றான்னு சொன்னா, நான் இவ்வளவு ஹைரையும் உங்களுக்கு தந்திருக்கிறேன், உலகத்திலேயும் உங்களுக்கு ஹைரை தந்திருக்கிறேன், மறுமையிலேயும் நாங்க தந்திருக்கிறேன். இமாம் ஷின்கீத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ ஹாதா மஅமா கப்லஹு ரபத்துன் பைன நிஅமி வ ஷுக்ரிஹா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்னது நன்றி செலுத்தணும்ன்றது சொல்றாங்க. இவ்வளவு தந்திருக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க? தொழுங்க, அறுத்து பலியிடுங்க. நாம ஏற்கனவே இந்த குரைஷ்ல படிச்சோம். லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். அல்லாஹ் தஆலா இந்த கோடைகால மாரிகால பயணங்களை சொல்லி போட்டு உங்களை நாங்க யானைப்படையில இருந்து காப்பாத்தினோம். எனவே நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த கஅபாவுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அங்கேயும் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு செஞ்ச நியாமத்துகளை சொல்லி போட்டு அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ரப்புக்கு நீங்கள் சரணடையுங்கள் என்று அங்க சொன்னோம். அதே மாதிரி தான் நீங்க என்ன சொல்றான்? எனவே ஃபகமா அஅதைனாஹுல் கௌசர் ஃபல்யுஸல்லி லிரப்பி, நாங்க இந்த கௌசரை உங்களுக்கு தந்ததன் காரணமாக நீங்கள் உங்களோட ரப்பை தொழுது வாருங்கள். சுப்ஹானஹு வ தஆலா வல் இன்ஹர் லஹு, நீங்க என்ன செய்யுங்க? அறுத்து பலியிடுங்கள். 2 விஷயம். ஒன்று ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க ஒரு ரப்புக்கு நீங்கள் தொழணும், அறுத்து பலியிடணும். இது அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய நியாமத்தின் காரணமாக. இதுல இந்த இடத்துல தொழுகை என்றால் என்ன என்றால் ஜமீஉ ஸலவாத், எல்லா தொழுகையும் எடுக்கும். நீங்க தொழுங்க, பரல தொழுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே,
என்னுடைய அடியான் என்னை எப்ப நெருங்குறான்னு சொன்னா, நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்குகிறான். அதே மாதிரி நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்யும் போதெல்லாம் அந்த அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் மாறுவரை. அப்படின்னா நல்லதுகளையே செவியில கேட்பான். குடிக்கக்கூடிய கையாக நான் இருப்பேன். அப்படின்னா இபாதத்துகள், குறிப்பாக தொழுகையை பொறுத்தவரையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே தொழுங்க. ஏன்னா முதலாவது தொழுகை, இரண்டாவது என்ன, இதே மாதிரி தப்சீர்கள்ல சொல்றாங்க, இது ஹஜ்ஜி பெருநாளில் தொழுவதையும் அறுத்து பள்ளியிடுவதையும் குறிக்கிறது என்று சொல்றாங்க. அதுவும் ஒரு வரும். பெருநாள் தொழுகையும் வரும், ஜும்மா தொழுகையும் வரும், நஃபிலான தொழுகையும் வரும், எல்லா வகையான சலாத்துல் ஜும்மாவும் வரும். எல்லா தொழுகையையும் அல்லாஹ் சொல்றான். எனவே நீங்க செய்ய வேண்டியது, தொழுகையில் உங்களுக்கு கடமையானது உஃபரியானது என்பது அல்லாஹ்வுக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் தொழுது வாருங்கள். ரமலான் காலங்களில மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலான் மாதத்துல ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் அல்லாஹ்வை வணங்குறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, என்னது அவருக்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா என்ன செய்றான் இந்த வசனத்துல சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக தொழுது வாருங்கள். தொழுகை என்பது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாய், நினைச்ச நேரமெல்லாம் இல்லை. நம்ம அல்லாஹ்வுக்காக அதுக்கான அந்த உரிய நேரத்துக்குள்ள அல்லாஹ் சலுகை தந்திக்கலாம். சில நேரங்கள்ல பயணத்தில் இருந்தால் நாங்க முற்படுத்தி பிற்படுத்தி தொழலாம். சில தவிர்க்க முடியாத நோயாளிகள் அல்லது தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் அல்லாஹ் அதை மன்னிப்பான். இல்லைன்னா அது நேரம் குறிக்கப்படுது. அதே மாதிரி தொழுகை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான பாவமான விஷயங்களை விட்டும் அவனை தடுக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நன்றிக்கு அவன் செய்ய சொன்னது என்ன, தொழுங்க என்றான். எனக்காக தொழுங்க. தொழுகையில நாங்க கவனம் எடுக்கணும். எனவேதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, 7 கூட்டத்தை சொன்னார்கள், கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். உள்ளம் பள்ளியோட சம்பந்தமுள்ள மனுஷன், அவனோட உள்ளம் எல்லாம் பள்ளியோட தான் எப்பவுமே. அதுக்காக பள்ளியில போய் படுத்து கிடக்க உண்டல்ல, பள்ளிக்கு போகணும். அந்த பள்ளியோட கனெக்ஷனான மனுஷ உள்ளம், அங்க பள்ளியோட கனெக்ஷன் ஆகுறது தொழுகையோட கனெக்ஷன் ஆகுறது. அல்லாஹ் தஆலா ஜஅலனல்லாஹு வ இய்யாக்கும், எங்களையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக ஆக்கும். அப்ப முதலாவது என்ன, தொழுகை. இது ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையையும் உள்ளடக்கும். அப்ப தொழுகை என்பது ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை முடிஞ்சு அறுத்து பலியிடுவாங்க. வன்ஹர் உதுஹியா, உதுஹியாவுடைய யௌமுல் அதுஹாவையும் இது உள்ளடக்கும். பொதுவாகவும் இது செய்யும் என்று சொல்றாங்க. அப்ப நஹர் என்பது பொதுவாக நஹரன்னா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தான் சொல்றோம். அதே நேரம் ஆடு மாடுகள் அறுக்கிறதுக்கு தபஹன்னு சொல்லுவாங்க, தபீஹான்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நஹர என்று யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னார், இது பொதுவாக குர்பானி அறுத்து பலியிடுகின்ற அந்த விஷயத்தை உள்வாங்கினாலும் அல்லாஹ் அந்த இபில் ஒட்டகத்துக்குரிய அந்த வேர்டத்தான் யூஸ் பண்றான் ரசூலுல்லாஹ். இது காரணம் என்னன்னு சொன்னால், இது மக்களுக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயமாக இருப்பதனால் அல்லாஹ் தஆலா அந்த வேர்டை யூஸ் பண்றான். சும்மா சரி தபஹை யூஸ் பண்ணியிருந்தா ஒட்டகம் அறுக்கிறது இல்லாம போய்க்கும். அல்லாஹ் தஆலா நஹரை யூஸ் பண்றான். அதனுடைய அர்த்தம் அறுத்து பலியிடுவது அப்படின்றத இந்த இடத்துல நாங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அதுல சலாசத்தன் சித்தீண்டியதி, அதாவது 36 ஒட்டகங்கள் அவங்க தன்னுடைய கையால் அறுத்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். அப்ப இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா, இது 2 விஷயம். ஒன்று, இன்னா அஅதைனாக, உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம், அல் கௌசர், கௌசரை தந்திக்கிறோம். கௌசர்னா என்ன, அல் கைர் அல் கசீர், நிறைய நன்மைகளை தந்திருக்கும், அநேக நன்மைகளை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதுல முக்கியமானது என்ன, அல் ஹவுதுல் கௌசர், அதாவது அந்த மஹ்ஷர் மைதானத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த அல் கௌசர் என்கிற அந்த மிகப்பெரிய நீர்த்தடாகம், 1 மைல் தூரம் நடக்கிற அந்த கெப்ல உள்ளது. அதாவது ஒரு தொங்கல்ல இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு மணிக்கணும் 1 மாத காலம் நடக்கக்கூடிய இடைவெளி கொண்டது. அதாவது கிட்டத்தட்ட ஜசீரத்துல் அரப், இந்த அரேபிய தீபகற்பத்தில் அளவு உள்ளது. அந்த அளவுக்கு அரேபிய தீபகற்பத்தில் சவுதி, அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஓமான், யமன், அங்கிட்டு சிரியாவுடைய பார்டர் வரைக்கும் மிக பிரமாண்டமான ஒரு ஹவுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கடைசியாக அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், அதாவது இந்த உங்களுடைய எதிரி இருக்கிறானே அவன்தான் ஹைறுகளை இழந்தவன். ஷானிஅ, ஷானியக்கன்றது என்னது, எதிரி. உங்களை யார் வெறுக்கிறானோ
உங்களை யார் பகைச்சுக்கிட்டு இருக்கிறானோ முபுகில், உங்களோடு யார் கோவப்பட்டு இருக்கிறானோ அவைகிறானே அவன் தான் ஹைறுகள் இழந்தவனாக இருக்கிறான். அப்ப எதிரி என்றது அல்லாஹ் குர்ஆன்ல இதையும் சொல்றான், ஷனஆனு கௌம், எதிர்ப்பு. அதாவது வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின், உங்களுடைய ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள அந்த விரோதம் அல்லது எதிர்ப்பு அல்லது கோபமானது, அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதது, நீங்கள் அவர்கள் விஷயத்திலே வரம்பு மீற உங்களை தூண்டிவிட வேண்டாம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக நீங்கள் இருக்க வேண்டாம். வத்தக்குல்லா இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள், எனவே அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுடைய பகைமையானது நீங்கள் அவர்கள் விஷயத்தில் எல்லை மீறிவிட வேண்டாம். சூரா மாயிதாவில் 2வது வசனத்திலையும் அதே அல் மாயிதால 8லையும் இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு சொன்னான், யஅதிலு, நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், அக்ரபு லித்தக்வா, நியாயமாக நடந்து கொள்வது தக்வாவுக்கு நெருக்கம். அப்ப இந்த ஷானின்றது, அதாவது அதே அல்லாஹ் என்னது எதிரி, ஷானி அக்கன என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிரி, உங்களை வெறுக்கக்கூடியவன், உங்கள் மீது கோபப்படக்கூடியவன் அவன்தான். இது ஏன் என்று சொன்னால் இதுக்கு சில காரணங்களும் சொல்றாங்க. இந்த காரணங்களை வச்சுதான் இந்த மக்காவில் இறங்கியதுன்றதை சிலவங்க சொல்றாங்க. இந்த மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாவுடைய விஷயத்துல அவர் விடுங்கப்பா, அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு புள்ள ஆம்பளை புள்ள கூட இல்லப்பா. ஏன்னா அவருக்கு புள்ள மூத்தா போன நேரத்துல சொன்னாங்க, அவர் சந்ததியே இல்லாதவர். இந்த அபு லஹப், அபு ஜஹல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் யார், அவருக்கு போனா முடிஞ்சு வச்சு, ஆளை விடுங்கப்பா, அவர்கிட்ட என்னப்பா இது ஒன்றும் இல்லை, அவர் ஒரு அனாதையா இருந்தவர், புள்ள குட்டியும் இல்லை, ஒரு ஆம்பளை புள்ள கூட இல்லைன்ற மாதிரி இவர்கிட்ட என்ன இருக்குது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவுடைய விஷயத்துல காவிர்கள் என்ன சொன்னாலும் உடனே பதில கொடுத்துட்டுவான். அல்லாஹ் தஆலா அந்த தப்பத் யதான்னு அனுப்புறான். அபு லஹப் மண்ணலி போட்ட உடனே தப்பத் யதா அபி லஹப், அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் உடனே சொல்லுவான், யாரை பார்த்து நீ நன்மை இல்லாதவன் சொல்றான், நீ தான் நன்மை இல்லாதவன் தான் சொல்றான். இன்ன ஷானிஅக், உன்னுடைய எதிரி இருக்கிறானே, ஹுவல் அப்தர், அவன் தான்டா ஒன்றும் இல்லாதவன். யார ஹைர் இல்லாதவன் நீ சொல்றான், அல்லாஹ் அதுக்கு சொல்ற பதில் தான் இது. உங்களுடைய எதிரி இருக்கிறானே, இன்ன ஷானிஅக் ஹுவல் அப்தர், அவன் தான் கயிறுகள் இல்லாதவன், அவன் தான் சந்ததி இல்லாதவன். சந்ததியை பத்தி பேசுறீங்க, உலகமே அவரை தான் பேசிட்டு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா 3வது வசனத்துல சொல்றான். அப்ப முதலாவது கௌசரை பத்தி சொல்றான், நீங்க அதுக்கு நன்றியோடு நடக்கணும்னு 2வது வசனத்துல தொழுங்க, அடுத்து பலியிடுங்கன்னு சொல்றான். 3வது என்ன சொல்றான், உன்னோட எதிரி சொல்றான், உங்ககிட்ட எந்த நன்மையும் இல்லையா, யாருகிட்ட நன்மை இல்ல, எவன் உங்களை எதிர்க்கிறானோ அவன்தான் நன்மைகளை இழந்தவன், எவன் உங்களுக்கு சந்ததி இல்லைன்றானோ அவன் தான் சந்ததி இல்லாதவன், எவன் உங்களிடத்துல ஹைர் இல்லைன்றானோ அவன் தான் ஹைர் உள்ளவன், உனக்கு தான் நிறைய ஹைரை தந்திருக்கிறேனே, இதை விட என்ன வேணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முதல் வசனத்துல சொல்லி போட்டு கடைசியில முடிக்கிறான். ஹைரை தந்திக்கிறேன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நீ தொழுது அறுத்து பலியிடு, நீ எவனெல்லாம் உன்னை ஹைர் இல்லைன்றானோ நீதான் பெரிய ஹைர் வழங்கப்பட்டிருக்கிறாய் என்று அந்த வசனத்துல ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டு இறுதியில சொல்றான், எவனெல்லாம் உனக்கிட்ட ஹைர் இல்லைன்னு சொல்றானோ அவன் தான் அபுத்தர், அவன் தான் நன்மைகளை இழந்திருக்கிறான் என்ற விஷயத்தை நாங்க இந்த பார்க்கிறோம். அப்ப இது முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை யார் பின்பற்றுறாங்களோ, இந்த மார்க்கத்தை யார் எடுத்து நடக்கிறாங்களோ அவங்க தான் ஹைர்ல இருக்கிறாங்கன்னு சொல்றோம். யாரு அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இந்த மார்க்கத்தை பின்பற்றலையோ அவங்க சொல்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ, அவங்க அல்லாஹ் இறக்கியதையே வெறுத்தார்கள், இதன் காரணமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் இந்த சூறாவை பொறுத்தவரையும் மிக சுருக்கமாக நமக்கு பல செய்திகளை மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அல்லாஹ் இதை சொல்றான், இவங்க தான் சந்ததி இழந்தவர்கள், இவங்க தான் எந்த விதமான நட்பெரும் இழந்தவர்கள். அல்லாஹ் நபிக்கு மிக பெரும் நலவுகளை கொடுத்திருக்கிறான், மிகச்சிறந்த நன்மைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல எல்லா மனிதர்களும் எழும்பி நிற்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால மன்றாடி அவர்கள் மனித இனத்துக்காக சிபாரிசுக்கு வேண்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எந்த நபிக்கும் வழங்காத மிக முக்கியமான பல சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான்.
அது மாத்திரமல்ல, உலகத்திலேயே மிக அதிகமாக சொர்க்கம் போறது நபியுடைய இந்த முஹம்மதுடைய உம்மத்துக்குள்ளது இருந்துதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நபியுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நபி அதனுடைய அர்த்தம் மற்ற நபிமார்கள் சாதாரணமானவர்கள் என்பதல்ல. நபிமார்களை பொறுத்தவரையும் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள். நாங்கள் அவர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்க மாட்டோம். அல்லாஹு தாலா நபிக்கு மிக சிறப்பான சில விஷயங்களை மேலதிகமாக வழங்கி இருக்கிறான் என்ற விஷயத்தை இந்த சூரா நமக்கு சொல்கிறது. எனவே நாம் இந்த சூறாவை ஓதும் போது 3 முக்கியமான விஷயங்களை இதுல நாம் உள்ளடக்குகிறோம். முதலாவது, நபிக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வழங்கப்பட்ட மகத்தான கயிறுகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான்டா? எதிரிகள் நபிக்கு எதுவுமே இல்ல, அவருக்கு புள்ள கூட ஆம்பளை புள்ள கூட இல்லைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது நபி அல்லாஹு தாலா எப்படி இந்த இந்த நபி பைத்தியம் பிடிச்சிருக்குது, இவர் சும்மா ஜின் பிடிச்சு வளர்றாருன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், நீயா? அவர் இன்னக லஅலா குலுகின் அதீம், நீர் ஒரு மகத்தான நல்ல குணம் உள்ளவர் என்று அல்லாஹ் மறுத்துரைத்தான். அதே மாதிரி இந்த வசனத்துல இவர் நன்மை இல்லாதவர், இவருக்கு சந்ததி இல்ல, இவருக்கு எந்த கயிறும் இல்லை என்று காபிர்கள் சொன்ன போது அல்லாஹ் சொல்றான், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், உங்களுக்கு நிறைய நன்மைகள் நாங்கள் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படி தந்ததுக்காக வேண்டி நீ அல்லாஹ் மறந்துடலாமா? இல்ல, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீ உங்களோட ரப்புக்கு நீங்கள் தொழுங்க, அவனுக்காக நீங்கள் பிராணிகளை அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் நபிக்கு ஒண்ணும் இல்லை நான் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், எவன் உங்கள் விரோதியோ அவன்தான் நட்பேறுகள் அற்றவனாக இருக்கிறான், சந்ததிகள் அற்றவனாக இருக்கிறான் என்பதை, அவன் பின்தோன்றலற்றவனாக இருக்கிறான், கேவலங்களை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே மிகச் சுருக்கமாக சொல்கிறான். எனவே நாம் கேட்ட இந்த அல் குர்ஆனிய வசனங்களை மீண்டும் நாம் ஒரு முறை ஓதி பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்துல இது போன்ற சின்ன சூறாக்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய ரமலானை அடுத்துள்ள காலங்கள்ல குர்ஆனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக விரிவாக அந்த வசனங்களை அதனுடைய விளக்கங்களோடு நாம் தெரிந்து கொள்வது இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டும் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹு தஆலா அந்த நல்ல பாதையில் இந்த ரமலானிலும் ரமலானை தொடர்ந்தும் அல்லாஹு தஆலா எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஆதாமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். எஸ், அதாவது இன்ஷா அல்லாஹ் எங்கட